இன்றைக்கி கிளாஸில் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸை வச்சு ஒரு 10 வாக்கியம் கற்றுக்க போகிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபார்முலா பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூ டென்ஸோட ஃபார்முலா பார்ப்போம். சப்ஜெக்ட்டு, அடுத்து வாஸு, அடுத்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், அடுத்து ஆப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட்டு ஐ, அடுத்து ஐ வந்தால் என்ன போடணும், வாஸ் போட்டுக்கணும். அடுத்து வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஆப்ஜெக்ட்னா ஒரு செய்யப்படும் பொருள். அடுத்ததாக ஷார்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஐ, ஐனா நான், ஐ வந்தால் என்ன போடணும், வாஸ். அடுத்து வாசித்து கொண்டிருந்தேன், ரீட் வந்து ரீடிங். அடுத்து புத்தகம், ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் ரீடிங் எ புக். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நான்னா சப்ஜெக்ட் ஐ, ஐ வந்து என்ன பண்ணணும், வாஸ். அடுத்து எழுதி கொண்டிருந்தேன், எழுதி கொண்டிருந்தேன்னா ரைட் வந்து ரைட்டிங், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து லெட்டர்னா கடிதம். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். நான் அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். நான்னா ஐ வந்தால் என்ன போடணும், வாஸ். அடுத்து பார்த்து கொண்டிருந்தேன், வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். வாட்ச் வந்து வாட்சிங். அடுத்து டிவினா ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் வாட்சிங் டிவி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தேன். நான்னா சப்ஜெக்டு ஐ வந்து என்ன போடணும், வாஸ். அடுத்து சமைத்து கொண்டிருந்தேன்னா குக், வெர்பு வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கணும், குக்கிங். அடுத்து டின்னர்னா இரவு உணவு, ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் குக்கிங் டின்னர். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தேன். அப்போ நான்னா சப்ஜெக்ட் ஐ வந்து என்ன பண்ணணும், வாஸ். அடுத்து படித்து கொண்டிருந்தேன்னா வெர்பு வந்து ஸ்டடியிங், ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அடுத்து இங்கிலீஷ்னா ஆங்கிலம், ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நான் சப்ஜெக்ட் ஐ வந்து என்ன பண்ணணும், வாஸ். அடுத்து விளையாடி கொண்டிருந்தேன்னா பிளே வந்து பிளேயிங். அடுத்து கிரிக்கெட், ஆப்ஜெக்ட். அடுத்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தேன். நான்னா ஐ சப்ஜெக்டு ஐ வந்தால் வாஸ் போடணும். அடுத்து வெர்பு வந்து காத்து கொண்டிருந்தேன்னா வெயிட் வந்து வெயிட்டிங். அப்புறம் ஃபார் த பஸ், ஆப்ஜெக்டு. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். நான்னா ஐ வந்து என்ன பண்ணணும், வாஸ். அடுத்து சிந்தித்து கொண்டிருந்தேன்னா திங்க் வந்து திங்கிங். அதை பற்றினா ஆப்ஜெக்ட், அபவுட் இட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்ட் ஐனா நான், ஐ வந்துச்சுன்னா வாஸ் போடணும். அடுத்து வெர்பு கேட்டுக்கொண்டிருந்தேன்னா லிசன்னா லிசனிங், வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அப்புறம் நியூஸ்னா செய்தித்தாள், நியூஸ்னா செய்திகள்.
ஆப்ஜெக்ட். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் லிசனிங் டு நியூஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். கடைசி வாக்கியம். இந்த வாக்கியம் வந்து ஹோம்ஒர்க்கு. இதை நீங்கள் தான் பதில் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பார்க்குறேன். நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்ன வந்திருக்கு சப்ஜெக்ட்டுன்னு பாருங்கள். அப்புறம் சப்ஜெக்டு நான் வந்திருக்கு. நான் வந்தால் என்ன போடணும் பார்த்துக்கோங்க. அடுத்து வெர்பு பாருங்கள். வெர்பை பார்த்துட்டு அடுத்து ஆப்ஜெக்ட். வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ஹோம்ஒர்க்கு. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.